ஹலோ யூரன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலை பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. அண்ட் நிறைய பேர் டிஎம் பண்ணிருந்தீங்க ப்ரோ, கால்ஸ் அக்கௌண்ட் ஹேண்டிங்லாம் கொடுக்குறீங்களான்ட்டு. எங்களோட சைடில் எந்த விதமான கால்ஸ் அக்கௌண்ட் ஹேண்டிங் எதுவுமே கொடுக்கறது கிடையாது. லைக் என்னோட மெம்பர்ஷிப்பில் லெவல்ஸாக கொடுத்துட்ருக்கோம். லைக் இந்த சப்போர்ட் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் லெவல்ஸ் மெம்பர்ஷிப்பில் லைவ் மார்க்கெட் தான் கொடுத்துட்ருக்கோம். வேற எந்த கால்ஸ் அக்கௌண்ட் ஹேண்டிங் எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஓகே, அண்ட் டேரெக்டாக டாப்பிக்கில் போயிடலாம். அண்ட் இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ரியாக்ட் ஆயிருக்கும். நேற்று சொன்ன பார்த்தீங்கன்னா 54,568 வந்து நமக்கு சப்போர்ட் ஜோன் ஆக்ட் ஆகும்ட்டு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று நான் ஒரு லெவல் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, லைக் இது வந்து நமக்கு க்ரூஷியல் லெவல். இங்க வந்து நமக்கு மேக்ஸிமம் வந்து ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். நீங்க மேபி நிறைய பேர் வாட்ச் பண்ணியிருந்திருப்பீங்க. லைக் இந்த ஜோன்ல அகைன் எங்கேயுமே நான் என்ன இன்னைக்கு நான் வந்து எனக்கு 6,000 ருபீஸ் ப்ராஃபிட்ல தான் அந்த மார்க்கெட், ஓகேங்களா. ஆனா அகைன் எனக்கு 2,800 சம்திங் நான் ப்ராஃபிட்ல இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்தேன். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அந்த லோ, ஏன்னா அகைன் வந்து ஃபார்மேட் வந்து ட்ரெண்டர் லைக் லோவர் லோல தான் இருக்கு, ஓகேங்களா. அப்போ நான் வந்து டவுன்ல பிரேக் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனா பிரேக் ஆகல. ஆனா சேஃபா நான் வந்து ஒரு 2,800 ருபீஸ் ப்ராஃபிட்ல இன்னைக்கு நான் க்ளோஸ் பண்ணி பண்றேன், ஓகேங்களா. இப்போ நமக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சுன்னு எல்லாருக்குமே டவுட் இருக்கும். இன்னும் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகல. நாளைக்கு ஜோன் வந்து பாத்தீங்கன்னா 54,800, ஓகேங்களா. அந்த 800 to 820 அந்த ஜோன் வந்து பாத்தீங்கன்னா லைக் எந்த ஜோன்னா ஒரு நிமிஷம் இல்ல ட்ரா பண்ற பாருங்க. லைக் இந்த ஜோன் தான் 54,800 ஆர் 820 இந்த ஜோன்ல மார்க்கெட் நாளைக்கு ரிவர்சல் ஆக பாசிபிள் இருக்கு. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க இது வார் அப்படின்ட்டு. வார் கிடையாது, இது வந்து ரீ அட்டாக் தான். அவங்க அட்டாக் பண்ணாங்க, நம்ம ஒரு அட்டாக் பண்ணியிருக்கோம். இன்னும் வார் எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, ஓகேங்களா. அதான் இன்கேஸ் வார் என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கு ஃபாலோ ஆயிருந்திருக்கும். இன்னும் வார் எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, ஓகே. நிறைய பேர் தப்பா எடுத்துட்டு இருக்கீங்க, உங்களா பார்க்கலாம். இன்னும் வார் எதுவும் அனௌன்ஸ் பண்ணல, இன்னும் அவங்க சைட்ல இருந்து பெருசா இன்னும் ரியாக்ட் பண்ணல. மேபி நீங்க என்ன நியூஸ் கேள்விப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, அவங்க சைட்ல என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு. மறக்காம பார்த்து கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொன்னா, நிறைய பேர் நேத்து நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க, ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். மறக்காம இந்த வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோக்கு டார்கெட் ஒரு 150-200 லைக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓகேங்களா. டெய்லியுமே இந்த டார்கெட் லைக் அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணீங்கன்னா என்னோட சைட்ல இருந்து உங்களுக்கு ரெகுலரா வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த சப்போர்ட் மட்டும் எனக்கு பண்ணுங்க, ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்க ரெகுலரா இருக்கிற வீடியோஸ் எல்லாமே, ஓகேங்களா. ஃபைன். இப்போ நாளைக்கு பேங்க் நிஃப்டி எப்படி ரியாக்ட் ஆகும், லைக் நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் காமனா எடுக்கிற டைம் ஃப்ரேம் நோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோட நாளைக்கு வியூன்னு பாத்தீங்கன்னா 54,800 ஜோன் கிட்ட நாளைக்கு ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓகேங்களா. இங்க இருந்து நம்ம செல்லிங் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல இப்போ இந்த ஜோனுக்குள்ள நம்மளால ப்ரெடிக்டே பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து சைட்வே ஜோன், ஓகேங்களா. மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா சைட்வே ஜோன். நான் நேத்தே சொல்லியிருப்பேன், மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து கேப் ஃபில்லிங் இந்த இடத்துல நடந்தது, நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்ப என்ன பாசிபிள், இன்னைக்குமே பாத்தீங்கன்னா இங்க இருந்து நமக்கு ரிவர்சல் தான். ஆனா நான் இன்னைக்கு ஒரு இது வந்து நான் தப்புன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒரு ஹோப்ல தான் நான் இன்னைக்கு நான் பிரேக் அவுட் ஆக வரைக்கும் வெயிட் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா நமக்கு வாரோட டென்ஷனும் இருக்கு. நான் எடுத்தது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபா தான் எடுத்திருப்பேன், சேஃபர் ஜோன்ல தான் எடுத்திருப்பேன். வாரோட டென்ஷன் இருக்கு, நான் லோ பிரேக் அவுட் ஆக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா இதுல கிளியரா தெரிஞ்சிச்சு அந்த பேனிக் பெருசா மார்க்கெட்ல கிடையாது, ஓகேங்களா. இன்னைக்கு நல்லாவே மூவ் ஆயிருக்கும். நாளைக்கு 54 நல்லா நோட் பண்ணிங்க, நாளைக்கான லெவல்ஸ் 54,800 ஆர் 840, ஓகே 820 அந்த ரேஞ்ச். ஒரு 20 பாயிண்ட்ஸ் இன் பிட்வீன்ல நமக்கு ரிவர்சல் ஆக பாசிபிள் இருக்கு. இன்னைக்கு ஒரு ஜோன் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா, மார்க்கெட் வந்து இன்கேஸ் நாளைக்கு வியூ நமக்கு நியூட்ரல் ஓப்பன் ஆகுதுன்னா 54,568 வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டா இந்த ஹைல இருந்து மார்க்கெட் வந்து சூப்பரான ஃபால் கொடுத்தது, நீங்க பாத்தீங்கன்னா கிளியர் தெரியும். இந்த ஹைல இருந்து நல்ல ஃபால் நம்ம கொடுத்தது. இந்த ஹை டு லோவை நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா மினிமம் 300 பாயிண்ட்ஸ் ஆச்சு நமக்கு கிடைச்சிருக்கும். லைக் மெஷர் பண்ணி பார்ப்போம் எவ்வளவு பாயிண்ட்ஸ் வருதுன்ட்டு ஹைல இருந்து லோ வரைக்கும். கரெக்டா நம்ம சொன்ன லெவல்ல இருந்து லோ வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுவே நமக்கு 340 பாயிண்ட்ஸ் வந்துருச்சு, ஓகேங்களா. ஏன்னா இங்கேயே ட்ரேட் எடுத்துக்கலாம், ஆனா எனக்கு எந்த விதமான கன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்கல, அதெல்லாம் நான் ட்ரேட் எடுத்திருக்க மாட்டேன் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா. அதெல்லாம் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாதான் ட்ரேட் எடுக்கணும். ஆனா லெவல்ஸ் போக போது வருது, அது எல்லாமே ஓகே. ஆனா கன்ஃபர்மேஷன் கொடுத்தாதான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். அதுல கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா எடுங்க, ஓகே. நாளைக்கு வந்து ஓகே இது நம்ம ரிவர்சல் அப்படின்னா, ஓகேங்களா. இங்க நாளைக்கு ரிவர்சல் ஆகுனா நம்ம எங்க ப்ரோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா இந்த ஜோன், ஓகேங்களா. 54,241 தான் நமக்கு நாளைக்கு பையிங் ஜோன். இங்க வந்து நமக்கு மேபி வந்துருச்சுன்னா இங்க வந்து ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா மேபி நாளைக்கு நியூட்ரல் ஓப்பன் ஆகுதுன்னா மேபி 54,568 வந்து சப்போர்ட் ஆக்டிவ் திருப்பி ரெசிஸ்டன்ட் கிட்ட வரைக்கும் போகும். ஆனா முடிஞ்ச வரைக்கும் செல்லிங் வியூல எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, ஏன்னா பையிங் ட்ரெண்ட்ல மேக்ஸிமம் என்னோட வியூ பையிங் ட்ரெண்ட் கிடையாது ஸ்டில் வரைக்குமே. இப்போ ட்ரெண்ட் பாருங்களேன், ஒரு ஹை லைக் லோ, திருப்பி ஹை லோ, திருப்பி நமக்கு இந்த ஹை போயிட்டு திருப்பி ரிவர்சல் ஆக பாசிபிள் இருக்கு, ஓகேங்களா. ஹை பாசிபிள் இருக்கு.
அது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா ட்ரேட் எடுங்க. ஓகேங்களா? நாளைக்கு 54,800 கிட்ட வந்துச்சுன்னா எனக்கு கன்ஃபர்மேஷன் ரிஜெக்ஷன். இப்போ நான் சொல்றேன், இப்போ நான் இது என்னோட அனலைசிஸ். ஓகேங்களா? நான் செல்ஃபா பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அப்ப இது எல்லாமே நான் எப்படி மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கேன்றது கான்செப்ட். ஓகே. அதே போல உங்களுக்கு ஒரு அனலைசிஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்ப நான் பிளைண்டா சொல்றேன் அப்படின்ட்டு போயிட்டு உங்க ஃபண்ட்ஸை கொண்டு வந்து இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு அனலைசிஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் கொடுக்குற அனலைசிஸும் நீங்க கொடுக்குற அனலைசிஸ் ஈக்குவலா மெர்ஜ் ஆகுது, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இருக்குது அப்படின்னா நீங்க ட்ரேட் எடுக்கலாம். இல்ல உங்களது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, என்னது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குன்னா அதை ரெகுலரா சொல்றது தான். அந்த மார்க்கெட் எண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, யாரோட லெவல்ஸ் ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் நீங்க ரெகுலர் ஒரே நாள் ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்ல. மேபி நான் உங்களுக்கு நான் லாஸ்ட் ஒரு 30 days ஒரு 45 வீடியோஸ் போட்டிருப்பேன். மேபி அந்த லெவல்ஸ்லாம் ஹிஸ்ட்ரி டேட்டா இருக்கும், நீங்க எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆயிருக்கும் மார்க்கெட். அது போல லெவல்ஸ் அது போல பண்ணுங்க. யாரையும் பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணி உங்களோட ஃபண்ட்ஸை கொடுத்து ட்ரேட் பண்ணி அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் எதுவுமே பண்ணாதீங்க. அது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கடைசியில் லாஸ்ட்ல தான் கொண்டு வந்து விடும். முடிஞ்ச வரைக்கும் சேஃபா பண்ணுங்க. இந்த கால்ஸ் அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் மேக்ஸிமம் தவிர்த்துருங்க. ஏன்னா உங்களோட ஃபண்ட்ஸை நீங்க லாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எதை பேஸ் பண்ணி லாஸ் பண்ணிக்கோ. நீங்க அது திருப்பி அந்த மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. இப்போ நீங்க அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் கால்ஸ் வாங்கி பண்ணீங்கன்னா அவங்க எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன பாசிபிள், அதிகமா லாஸ் ஆகதான் பாசிபிள், ஒன்றும் கத்துக்க மாட்டோம். ஓகே. முடிஞ்ச வரைக்கும் இது நிறைய பேர் கொஞ்சம் ஃபாலோ பண்றது கஷ்டம் தான். ஆனா முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்களேன். ஓகேங்களா? என்னோட சைட்ல இருந்து இதான் என்னோட ரெக்வஸ்ட். ஓகே. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்த்துருப்போம். அதே போல நம்மளோட நிஃப்டி லெவல்ஸை பார்ப்போம். நிஃப்டி என்னன்னா, நிஃப்டி நீங்க சூப்பரா ரியாக்ட் ஆச்சு. நான் கொடுத்த லெவல்ல பாத்தீங்கன்னா இந்த ஜோன்ல பாருங்களேன், மார்க்கெட் வந்து லைக் 24,400 இன்னைக்கு சூப்பரான ரிஜெக்ஷன். ஓகேங்களா? எது வரைக்கும் போச்சுன்னா 24,420 வரைக்கும் போச்சு. அதுக்கே நல்லா ஃபாலோ ஆயிடுச்சு. ஆனா நான் என்னோட இந்த லோ வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணா நான் ட்ரேட் எடுக்கல. பேங்க் நிஃப்டில பொறுத்து ட்ரேட் எடுக்கல. அகைன் நமக்கு மார்க்கெட் வந்து பாருங்க இந்த ரேஞ்சில் கன்சல்டேஷன் ஆயிட்டு இருக்கு. ஓகே. இப்போ நாளைக்கு லெவல்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா, நாளைக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா 24,370 24,437 ஜோன். இந்த ஜோன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா? இப்போ 400 மேபி நாளைக்கு ரியாக்ட் ஆகலைன்னா 24,437 நமக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் ரியாக்ட் ஆகும். அப்புறம் பையிங்கே போகாதா அப்படின்னா அடுத்த பையிங் ஜோன் பிரேக் அவுட். ஏன்னா இங்கவே பாத்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் ரிவர்சல் சரிங்களா? ஹியூஜ் ரிவர்சல். அகைன் இந்த ஹையை கட் பண்ணல, அகைன் இந்த ஹையை கட் பண்ணல, அகைன் இந்த ஹையும் கட் பண்ணல, இங்கே ஹையும் கட் பண்ணல. அப்ப ட்ரெண்ட் நமக்கு இந்த இடத்துல டவுன் ட்ரெண்ட் இருக்கு தெரியுங்களா? ட்ரெண்ட் இன்ட்ராடேல அனலைசிஸ் பண்ண கத்துக்கோங்க. அதுதான் நமக்கு முக்கியம். ஸ்ட்ராட்டஜி நமக்கு மெயின் கிடையாது. ட்ரெண்ட் தெரிஞ்சாலே போதும், உங்களோட ஸ்ட்ராட்டஜி சூப்பரா ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராட்டஜி வைஸ் நீங்க பையிங்ல இருப்பீங்க, ஆனா ட்ரெண்ட் வைஸ் டவுன் ட்ரெண்டா இருக்கும். அப்பதான் நம்ம போய் ட்ராப்ல மாட்டிப்போம். ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ல இருந்து இருக்கு, உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி டவுன் ட்ரெண்ட் வேர்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குதுன்னா அதுதான் நீங்க மார்க்கெட் லேர்ன் பண்ணீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அப்படி பண்ணுங்க. இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா 24,578க்கு மேல போச்சுன்னா தான் பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ட்ரெண்டே மாறும். அது வரைக்குமே நமக்கு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கும். ஏன்னா இந்த 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 அட்டாக் நடந்துச்சு பாத்தீங்களா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கான அட்டாக். அதுல பேனிக் செல்லிங் கண்டிப்பா நடக்கும். அது லைக் ஒரு பெரிய அளவுக்கு பூம் ஆகுனா மேபி வரும். ஓகேங்களா? இப்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற டேல கண்டிப்பா வராது. நீங்க வேணா பாருங்களேன், சம்பந்தமேல ஒரு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா சடனா மார்க்கெட் ஃபால் ஆயிடும். அந்த நியூஸ் நமக்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும். அதுக்கு பதிலா நீங்க வந்து டெக்னிக்கலை ட்ரஸ்ட் பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு நமக்கு கிளியரா சொல்லி கொடுத்துரும். ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் நமக்கு மூவ் ஆக போகுது அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஃபைன். இப்போ கரண்டோட கிஃப்ட் நிஃப்டி வியூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குன்னா ஒரு 50 பாயிண்ட் தான் நெகட்டிவ்ல இருக்கு. பெரிய நெகட்டிவ் கிடையாது. மேபி பார்க்கலாம், மேபி இன்னும் ஒரு எண்டில் பார்க்கலாமே. ஒரு 2 o'clockலாம் பார்த்தா தெரியும். மேபி நான் 2 o'clock நான் மேபி ஆன்லைன்ல இருந்தேன்னா உங்களுக்கு நான் லெவல்ஸ் எல்லாமே என்ன டெலகிராம்ல கொடுக்குறேன். டெலகிராம்ல டேரக்டா பிரைஸ் ஆக்ஷன் தமிழ்னு சர்ச் பண்ணுங்க. 13.46K ஃபாலோவர்ஸ் இருக்கும். அதான் அஃபிஷியல் சேனல். நிறைய ஃபேக் அக்கௌண்ட் இருக்கு, பார்த்து கொஞ்சம் சேஃபா இருந்துக்கோங்க. ஓகே. அண்ட் திருப்பி சொல்றேன், எங்களோட சைட்ல இருந்து அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் கால்ஸ் எதுவுமே நாங்க பண்றது கிடையாது. லைக் எங்களோட சைட்ல இருந்து வெறும் கோர்ஸ் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் இந்த லெவல்ஸ் தான் என்னோட மெம்பர்ஷிப்ல கொடுத்துட்டு இருக்கோம். கால்ஸ் எதுவும் கொடுக்கறது கிடையாது. கொஞ்சம் பார்த்து சேஃபா இருந்துக்கும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ இதான். ஓகேங்களா? அது ரிப்பீட் பண்றேன். பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் நாளைக்கு வந்து பார்த்தா இப்போ இதுக்கு மேல போகுதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, க்ளோஸ் அண்ட் கிராஸ் கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மேபி பையிங் ட்ரெண்ட்ல போகலாம். பிரேக் அவுட் ஆகும் பிளைண்டா பையிங் ட்ரெண்ட்ல போயிடாதீங்க. செல்லிங் ட்ரெண்ட்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபைன். 24,842 வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் அவுட் ஆகுங்களா? இப்போ கரெக்டாக அந்த ஜோன்ல ஆக்ட் ஆகும்னா ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்ல ஆக்ட் ஆகும். ஆனால் அந்த ஜோன் கிட்ட ஏன்னா நான் வந்து டபுள் லைன் ட்ரா பண்ணிக்க தெரியுங்களா, அது வந்து ஜோன் ஆக்ட் ஆகும். மேபி அந்த ஜோனை பத்தி தெரியலன்னா உங்களுக்கு நான் சொல்றேன். அப்கமிங் வீடியோஸ் மேபி நான் ஃப்ரீயாக இருந்தால் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே. அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேபி இங்க இருந்து நமக்கு ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நாளைக்கு. ஓகேங்களா? ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு, ரிவர்சல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே போல நமக்கு பேங்க்
நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ற நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 24,000 இப்போ 400ல இருந்தது. ஓகேங்களா? ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 400ல பெருசா ரியாக்ட் ஆகல. நமக்கு அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு நமக்கு லெவல்ஸ். மேபி நமக்கு ஓஏ டேட்டா நாளைக்கு இருந்து லைவ் மார்க்கெட்ல டேட்டா இருந்துச்சுன்னா நம்ம ஓகே கன்சிடர் பண்ணிக்கலாம். 24,337 வந்து நாளைக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். சப்போர்ட்னா பார்த்தீங்கன்னா 24,240. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா 240 இருந்து நல்ல மூமெண்டம் கொடுத்து மார்க்கெட் போச்சு. ஓகேங்களா? அடுத்தது 300. ஓகேங்களா? 300 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருப்போம். இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா 24,300ன்ற ஜோன் நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு. தெரியுங்களா? இப்போ இந்த ஜோன் நமக்கு 300 ஜோன். ஆனால் மார்க்கெட் மேபி இதுல நீங்க ரெகுலரா பாக்குறீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். எதை பேஸ் பண்ணி மார்க்கெட் நமக்கு மூவ் ஆகுதுன்னு தெரியும். இதுக்கு முன்னாடி பிளைண்டா மேபி எடுத்துருக்கலாம். ஓகேங்களா? அது எல்லாரையும் சொல்ல ஒரு 10%, ஒரு 15% பீப்புள் சொல்றேன். ஒரு நாளைக்கு 2000 ப்ராஃபிட் பண்ணணுன்ற மைண்ட் செட்ல வரவங்க டெக்னிக்கலை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும். எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் ஒரு டார்கெட்டை பேஸ் பண்ணி வந்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜியை ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க. எமோஷன் சைக்காலஜி உள்ள போயிடுவீங்க. அது ஸ்ட்ராட்டஜி ஒரு நாளைக்கு இவ்வளவு அமௌண்ட் டிபெண்ட் பண்ணி வராதிங்க. மார்க்கெட்டே கொடுத்துச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஓகே. 24,300 நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். நாளைக்கு வந்து 24,437 நமக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இதுக்கு மேல போகுதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மேபி ஃபேக் பிரேக் அவுட்டா கூட இருக்கலாம். க்ளோஸ் அண்ட் கிராஸை பார்த்துட்டு நம்ம வந்து பையிங் ட்ரெண்டோ செல்லிங் ட்ரெண்டோ டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆனால் செல்லிங் ட்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா 24,000 கிராஸ் ஆனால் தான் நான் வந்து ஒரு பெரிய ஹியூஜ் செல்லிங் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ட் செல்லிங் தான் பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? இதான் லெவல்ஸ். அண்ட் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்தது? நீங்க இந்த இந்த அட்டாக்கை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. மேபி உங்களுக்கு ஃபாலோ ஆகுமா, மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகுமா, டவுன் ட்ரெண்ட் போகுமா, உங்களோட வியூ என்ன பார்ப்போம். எல்லாருமே எப்படி மார்க்கெட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பார்ப்போம். மறக்காம உங்களோட வியூ கமெண்ட் பண்ணிடுங்க. பாக்குறவங்க ஜஸ்ட் ஒரு கமெண்ட்ல ஒரு ஆர்ட் மட்டும் கொடுத்துட்டு போயிடுங்க. ஓகேங்களா? லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த இந்தியன் பாகிஸ்தானோட அட்டாக் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அண்ட் நாளைக்கோட லெவல்ஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.